நம்முடைய திராட்சை தோட்டம் எப்படி இருக்கான்? பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. பூ இப்போ தான் பூ விட்டுருக்குது. லேசாக ஒரு சிலதில் அது பிஞ்சு விட்டுருக்குது. அது இன்னும் பழுக்கணும். பழுத்தாதான் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த உரிமையாளருக்கு வேண்டியதான அந்த ரசத்தை அந்த திராட்சை செடியின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது திராட்சை செடி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் என்ன பண்ணுது பாருங்கள், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும் அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளாக திராட்சை தோட்டத்தினுடைய திராட்சை வேரை பறிக்குது. ஏன்னா இப்போ நம்முடைய இதில் கூட பார்த்திங்கன்னா, இப்போ நம்முடைய செத்து போனதான மிருகங்களோ இல்லை நாய் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எங்கே கொண்டு போய் புதைப்போம் அப்படின்னா, செடிகள் நல்லா கனி தரக்கூடிய செடிகளுக்கு கீழே தான் புதைப்போம் இல்லைங்களா? அப்படி தானே பண்ணுவோம். அந்த மாதிரி தான் திராட்சை செடியில் திராட்சை தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போனதான மிருகங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த திராட்சை செடியினுடைய வேர் பகுதியில் குழி நோண்டி புதைப்பாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த நரிவிகள், அந்த பகுதியில் உலாவி கொண்டிருக்கிறதான குழி நரிகளும் சிறு நரிகளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, திராட்சை தோட்டத்தினுடைய வேரை பறிக்கும். ஏன்னா அதில் புதைக்கப்பட்டிருக்கிறதான அந்த அழுகி போயிருக்கிறதான அந்த மிருகங்களுடைய பிணத்தை சாப்பிடும்படியாக அந்த குழி நரிகளும் சிறு நரிகளும் என்ன பண்ணும், அந்த திராட்சை தோட்டத்தின் வேரை பறிக்கும். ஆனால் திராட்சை செடி மேலே பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னா, பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. இப்போ தான் அது பூ விட்டுருக்குது. சிலது கொஞ்சம் மொட்டு விட்டு ஒரு காய் காய்ச்சிட்டு இருக்குது. அது இன்னும் பழுக்கலை. பழுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேரை பறித்துட்டா என்ன ஆகிடும், அந்த செடியில் இருக்கிறதான எல்லா பூவு பிஞ்சு எல்லாமே என்ன பண்ணிடும், கெட்டு போயிடும், உதிரி போயிடும், ஒரு பிரயோஜனமுமே படாது. அதை போலவே நம்முடைய சபையில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஏதோ கொஞ்சம் உற்சாகமாக வரோம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், அவன் நம்முடைய வேறு கடியில் மறைந்திருக்கிறதான சில தீமையான காரியங்கள், ஒளிவுக்குள்ளாக இருக்கிறதான சில செத்து போன மிருகங்களை போல செத்து போயிடுச்சு. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னா, நம்முடைய எல்லைகளுக்குள்ளாகவே நம்முடைய வேருக்குள்ளாகவே இருக்கிறது. அதை நோண்டும்படியாக அந்த நாற்றம் எடுத்து அந்த பிணத்தை தின்னும்படியாக இந்த குழி நரிகளும் சிறு நரிகளும் என்ன பண்ணுது, திராட்சை தோட்டத்துக்குள்ளே குழி பறித்து வேரோடு பறிக்க வைக்குது. வேறு பறிஞ்சிடுச்சுன்னா மேலே செடி செத்து போயிடும். என்ன தான் பூவு பிஞ்சுமாக இருந்தாலும் அந்த நரிக்கு தெரியாது, எப்படியாச்சும் நாசம் பண்ணணும்னு தான் அது கிரியை செய்யும். அதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற அறிக்கை செய்யப்படாத சில தீமையான காரியங்கள், சில பாவ காரியங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும், இப்படி ஒரு நாள் பண்ணமே, இப்படி கடவுளுக்கு விரோதமாக இப்படி போய் ஒரு இடத்துல ஒரு பூசை பண்ணனே, இப்படி போய் இவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே, இந்த இடத்துல போய் இப்படி தலை குளிச்சிருக்கிறேனே அப்படின்னு நமக்கு திடீர்னு ஞாபகம் வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அதை அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இது அறிக்கை செய்யப்படாதபடிக்கு இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது அறிக்கை செய்யப்படாத வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறு நரிகளும் குழி நரிகளும் என்ன பண்ணுன்னா, வேற பறிக்கும், நம்முடைய செடியை சாய்ச்சிடும். என்னதான் தோட்டத்தில் தண்ணி ஊற்றி வளர்த்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் தோட்டத்தின் அந்த 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 வேலியில் காணப்படுகிற உடைப்பை பயன்படுத்தி உள்ளே நுழைந்திருக்கிறதான சிறு நரிகளும் குழி நரிகளும் என்ன பண்ணும் அப்படின்னா, வேர்களை பறித்து அந்த செடி மேற்கொண்டு வளர முடியாதபடிக்கு, கனி தர முடியாதபடிக்கு அந்த தோட்டத்தினுடைய முதலாளிக்கு அந்த ரசம் போய் கிடைக்காது. அவர் ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த திராட்சை செடிகளை வைத்திருக்கிறார். இது வளர்ந்துச்சுன்னா இது கனி கொடுக்கும், அப்போ எனக்கு நல்ல திராட்சை ரசம் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் தோட்டத்தினுடைய எஜமானனாகிய தேவன் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அந்த தோட்டத்தினுடைய எஜமானனுடைய நம்பிக்கையை வீணடிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில மறைந்திருக்கிறதான சில தீமையான காரியங்கள் நம்முடைய வேர் பகுதியில் இருந்து கொண்டு நாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது.
இந்த நாற்றம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம முழுசுமாக ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதான, சபைக்குள்ளே இருக்கிறதான குழி நரிகளையும் சிறு நரிகளையும் என்ன பண்ணணும், நம்ம பிடிக்க வேண்டும். அப்படி தான் அந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, 2ஆம் அதிகாரத்தில் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்காக நீங்கள் பிடியுங்க அப்படின்றார். அப்போது இந்த குழி நரியும் சிறு நரிகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு, நம்முடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு, நம்முடைய குடும்பத்தை மேற்கொண்டு வளர முடியாதபடிக்கு, நாம் நினைக்கிறதான எந்த ஒரு நன்மையும் கிடைக்க முடியாதபடிக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த முதலாளிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. நம்மளால் தேவனுக்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், உங்கள் நிமித்தமாக புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்களும் நானும் கனிகளை கொடுக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை திராட்சை தோட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கனிகளே இல்லாமல் செடியெல்லாம் அப்படியே காய்ந்து போய் வாடி போய் வதங்கி போய் இருக்கிறது. இன்றைக்கி தோட்டத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் கண்ணீர் விடுகிறார். நான் நல்ல நோக்கத்துக்காகத்தான் இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டேன். இவங்க வாழ்க்கையில் இருந்த தீமைகளெல்லாம் அகற்றினேன். அவங்க ஜெபித்த பொழுதெல்லாம் அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி நான் எதிர்பார்த்துருக்கிறதான எந்த ஒரு பலனும் இந்த திராட்சை தோட்டத்தில், இந்த சபையிலிருந்து எனக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் துக்கப்படுகிறார். நம்மை ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துல வைத்திருக்கார். இந்த சபையில், இந்த தேசத்தில் நம்மை வைத்திருப்பதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்களும் நானும் நம்முடைய சபையும் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் இல்லாதபடியினாலே தேசத்தில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் இல்லை, சபையில் ஒரு எழுப்புதல் இல்லை. அதனால தான் தேசத்திலும் எழுப்புதல் இல்லை. இப்போ தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் தோன்ற வேண்டும். என் வாழ்க்கையில் தோன்றினாதான் அது என் குடும்பத்துக்குள்ளே செழிப்பாக மாறும். என் குடும்பம் நல்லா இருந்தால் தான் அந்த மற்ற குடும்பங்கள் அதை பார்த்து அவர்களும் செழிப்பாக வளர தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். மற்ற குடும்பங்களும் இணைக்கும் பொழுது தான் சமுதாயம், தேசம் ஒரு பெரிய மாற்றத்தை காணும். அப்போது எழுப்புதல்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த எழுப்புதல் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த தேசத்தில் பிறக்கணும்னு கர்த்தருடைய தீர்மானம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அவங்க குடும்பத்தில், நான் போய் இந்த குடும்பத்தில் பிள்ளைய வந்து பிறந்தேன் பார், நான் இந்த இந்தியாவில் பிறந்தேன் பார், நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும், நான் ஐரோப்பாவில் பிறந்திருக்கணும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல பிறக்கணும்னு சொல்லி தேவனுடைய திட்டம், அந்த குடும்பத்தை ஆண்டவர் உங்களுக்காகவே பிரத்யேகமாக உண்டு பண்ணார். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய முற்பிதாக்கள் சரியில்லாதபடியினால்தான் நம்முடைய குடும்பம் சாபமாய் மாறி இருக்கிறது. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற சாபத்திற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள், என் தாத்தா பாட்டி, அவங்க சொத்து சேர்த்துருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்ல, எங்கள் அம்மா அப்பா படிக்க வச்சுருந்தா நான் நல்ல பெரிய வேலைக்கு படிச்சிருப்பேன்ல அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம படிக்கிறதும் படிக்காததும் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது. அதனால் படிக்காதவர்கள் படித்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. படித்தவர்கள் படிக்காதவர்களை பார்த்து ஏளனமாய் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சிருக்கிறார். சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்டுக்கும் ஆண்டவன் என்ன பண்ணிக்கிறானா, வாழை அளந்து தான் வச்சிருக்கிறானா. அந்த மாதிரி நம்மளை குறித்து யாரும் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பெற்றோர்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு பையன் பிறக்கணும், ஊழியம் பண்ணணும்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் நினச்சா பெற்றிருப்பாங்க. இல்லை, தேவனுடைய தீர்மானத்தின்படி அந்த கருவில கர்த்தர் என்னை உண்டாக்கினார். அந்த அம்மா என்னை படிக்க வச்சாங்க, அப்பா என்னை வளர்த்தினார், பார்த்தாரு.
குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவங்க சரியாக தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் நான் தான் அவங்களுக்கு இணைஞ்சி நடக்காமல் போயிட்டேன். படிக்க சொன்னால் அந்த நாட்களில் நான் படிக்க மாட்டேன், ரொம்ப விளையாடிக்கிட்டு இருப்பேன். என் கூட படித்து பிறந்த அக்காவும் தங்கச்சி நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு படிப்பு வரல. அதனால் நான் போய் பெற்றோரை போய் குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது, அப்படி குறை சொல்லவும் முடியாது. சரி, இப்போது ஆண்டவர் நம்முடைய பிறப்பை குறித்து அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த ஊருக்குள்ளே இந்த இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் இந்த பையன் பிறப்பான், இந்த மக பிறப்பான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டம் செய்திருந்தபடினால தான் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்ததான நல்ல அம்மா அப்பாவுக்காக நன்றி. அதே மாதிரி திருமண காலங்களிலுமே தேவன் தான் அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினது போல நமக்கு ஏற்ற துணையை கர்த்தர் காண்பித்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார். இதை புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் உன்னை கட்டிக்கிட்டேன் பார் அப்படின்வாங்க. அவர் சொல்வார், உன்னை கட்டின நேரத்துக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாமே அப்படின்வார். இந்த அம்மாவுக்கும் எனக்கு வாயில்லையான்னு இவங்களும் சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு நன்மையுமே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும் நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என் குடும்பத்தை கெடுக்கும்படியாய், என் சந்ததியை கெடுக்கும்படியாய், என் பிள்ளைகளை கெடுக்கும்படியாய் கிரியை செய்கிற குழி நரிகளே, சிறு நரிகளே, உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே பிடித்து கட்டி வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பம் இன்னும் மேலாக மோசமான நிலைமைக்குள்ளே போயிடும். இப்போ பிசாசு கையில் அகப்பட்டுருக்கிறாங்க சிலவங்க. ஆனால் என்ன பண்ணிட்டான், அகப்பட்டவனை பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா, பிடிச்சி மூஞ்சி முறையெல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வச்சிருக்கிறான். இப்போ நமக்கு தேவையில்லாத அவமானம் வந்துருச்சு. நம்மளை பார்த்தா கேலி பண்ணுறோம், என்ன மூஞ்சி கருப்பு சிவப்புமாக இருக்குது அப்படின்னு, இல்லைங்களா? அப்போ இந்த கரும்புள்ளியும் செம்புள்ளியும் கொடுத்துனது யார்? சிறு நரிகளும் குழி நரிகளும் தான். நம்மை சிறை பிடித்து வைத்திருக்கிறான். தேவன் நம்மை குறித்து வைத்ததான நல்ல திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற முடியாதபடிக்கு நம்முடைய குடும்பத்தின் மேல் அவதூறான காரியங்களை செய்யும்படியாய், நிந்தைகளை கொடுக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில் காலமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகணும்னு சொல்லியே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதான குழி நரிகளும் சிறு நரிகளும் உண்டு. அந்த குழி நரிகளும் சிறு நரிகளும் வெளியிலிருந்தும் கிரியை செய்து உள்ளிருந்தும் கிரியை செய்து, வெளியிலிருந்து கிரியை செய்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், உள்ளிருந்து கிரியை செய்கிறத நம்மளால் பார்க்கவே முடியாது. இதெல்லாமே ஆவி மண்டலத்தில் நடக்கிறதான ஒரு காரியங்கள். இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் ஒழிய நமக்கு எதிரியாக இருக்கிற செயல்படுகிற குழி நரியும் சிறு நரியும் நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம பார்க்குறதான மனுஷங்கக்கிட்ட போய் சண்டை போடுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட போய் சண்டை போடுவோம், தெருவில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். என் மேலே ஏன்டா அப்படி கரும்புள்ளியும் செம்புள்ளியும் குத்துனேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் கரும்புள்ளியும் செம்புள்ளியும் குத்துனவன் ஒரு பக்கம் இருக்கிறான், பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு சொல்லி நாம் என்ன பண்ணிட்டோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனாலே நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நேசிக்கக்கூடிய மனிதர்களை நாம் வெறுத்து கொண்டிருக்கிறோம். வெறுக்கக்கூடிய பிசாசை நமக்குள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம குடும்பத்துக்குள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லைகளுக்குள்ளே வச்சுருக்கிறோம். இப்போ அதை பார்க்கும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே. பவுல் அதான் ஜெபம் பண்ணுறார் இல்லைங்களா? அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி வேண்டுதல் செய்கிறேன். கொலோசியர் நினைக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கோங்க. 256
64 பக்கத்தில் இருக்குது. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு உன்னதமான திட்டம் ஒன்று உண்டு. நம்முடைய குடும்பத்தை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை காண முடியாதபடிக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான கண்ணல்ல, ஆவி மண்டலத்தில் நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணியிருக்குது? குருட்டாட்டமாக இருக்கிறது. குருட்டாட்டம் பண்ணிடுச்சு பிசாசு. கண்ணை குருட்டாக்கிட்டான். அதனால் நம்மை குறித்து தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை நாம் அறிய முடியாதபடிக்கு நம்முடைய யோசனைகளையும் நம்முடைய திட்டங்களையும் செயல்படுத்தும்படியாக நம்ம முயற்சி செய்கிறோம். தேவன் நம்மை மேன்மையாய் வைக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய திட்டம் என்ன? என்னை குறித்து தேவன் என்னை குறித்து என்ன சொல்கிறாரு? நீ கீழாக இருக்க மாட்ட, மேலாக இருப்ப. நீ வாளாக இருக்க மாட்ட, தலையாக இருப்ப. இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அதை பார்க்க முடியாதபடிக்கு என்னுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் கீழான நிலையில் தான் இருக்கிறேன். இன்னும் கீழான நிலைக்கு தான் போவேன் என்று சொல்லி நான் ஒரே ஆண்டவர்கிட்ட வராமல் பிசாசு சொன்ன வார்த்தைகளின்படி கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? இன்னும் கீழே 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 போயிட்டே இருக்கிறேன். இப்படி இருந்ததான ஒரு நிலையில் தான் நான் தேவனை அறிந்து கொண்டேன், ஆண்டவர்கிட்ட வந்தேன். கீழான நிலையில் இருந்ததான நான் மேலான நிலைக்கு வரணும்னு தான் நான் தேவனை தேடி வந்தேன். தேவனை தேடி வந்தாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை இருந்தது. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை மறுபடியுமாக கீழாக போய்விட்டது. காரணம் என்ன? என்னுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தவறெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் மேலே குறை சொல்கிறதும், நம்முடைய குடும்பத்தினர் மேலே குறை சொல்கிறதும், பெற்றோர் மேலே குறை சொல்கிறதும், பெற்றவங்க மேலே குறை சொல்கிறதும், பிள்ளைங்க மேலே குறை சொல்கிறதும், அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்களேன். அது எந்த விதத்தில் நியாயம்? நியாயம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம நியாயப்படி நம்ம தேவ சமூகத்தில் பேசுவோம். ஆண்டவரே, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது இல்லையா? அந்த பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவோ, உங்களுடைய புருஷனோ, உங்களுடைய மனைவியோ, அவங்களுடைய திறமையினாலேயோ குழந்தைகள் பிறக்கலை. கர்த்தர் உங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது யாரு? தேவன். அதில் மேன்மை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ எதுவும் கிடையாது. அப்போ எதற்காக உங்களை கொடுத்துருக்கிறாரு? உங்களை பிள்ளைகளை வளர்க்கக்கூடியதான அந்த வழியில் நீங்கள் நடத்தணும்னு சொல்லி தான். சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைய நம்ம சரியான நிலைமையில் நம்ம வளர்க்காமல் விட்டுட்டோம். இல்லைன்னா நம்முடைய குடும்ப சூழ்நிலை அவிதமாக இருந்திருக்கலாம். கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கணவர் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அதனால் பிள்ளைகள் மேலே செலுத்த வேண்டியதான அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம், தவறிட்டோம். இப்போ நம்முடைய தவறை நாம் ஒற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்க்கறதுக்கு நாங்கள் தவறிட்டோம். எங்களுடைய தவறை கர்த்தர் தயவாய் மன்னிங்க. சரி, இப்போ பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, அதுங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குது, அதுங்களை ஒன்றுமே பண்ண முடியல. நமக்கு எல்லாத்துக்கும் அடைக்கலமாக இருக்கிறதான தேவனுடைய நாமம் இருக்கிறது. அவருடைய நாமத்துக்குள்ளே இந்த பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவன் நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஆவி உலகத்தில் பிசாசை எதிர்க்க, பிசாசின் கையில் இருக்கிறதான அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆயுதங்களையும் பயன்படுத்தி நமக்கு கீழ்ப்படியாமல் நம்மை விட்டு எதிர்த்து பேசிக்கொண்டு நம்முடைய விருப்பங்களுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறதான
உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய பிள்ளைகளையோ மறுபடியுமாக தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய கிருபை இயேசுவின் நாமத்தில் உண்டு. கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள அந்த வல்லமை உண்டு. அதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த இயேசுவை தான் இப்போ நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ அந்த இயேசுவின் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ தம்பி அருமையான ஒரு வசனத்தை வாசித்தார் இல்லைங்களா? 1 யோவானில் இல்லைங்களா? 1 யோவான் சொல்லுமா? நாம் எதையாகிலும் 1 யோவான் 5:14 எல்லாம் எடுத்துக்கலாம். 330வது பக்கத்தில் இருக்குது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்போ எந்த தைரியத்தில் நீ இப்படி வந்த, எந்த தைரியத்தில் நீ இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற? இப்போ உங்கள் புருஷன் சொல்லலாம், நீ போய் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு மாற்றமுமே இல்லையே, எந்த தைரியத்தில் நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? எனக்கு தைரியம் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் எனக்கு செய்வார் அப்படின்ற அந்த தைரியத்தில் நான் அதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன். இந்த தைரியமாக பதிலை யாராலும் சொல்ல முடியும்? உங்களை பார்த்து நீங்களும் இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை, உங்களுடைய கடன் இன்னும் நாளுக்கு நாள் பெருசாக தான் போயிட்டே இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு ஓடு தான் உடஞ்சிருந்துச்சு, இப்போ 10-15 ஓடு உடஞ்சி போயிருக்குது. என்னைக்கு இதை கட்ட போகிறீங்க? என்னைக்கு இதை நிலைநிறுத்த போகிறீங்க? எந்த தைரியத்துக்குள்ளே இந்த ஓட்டை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ இன்னும் எத்தனை நாளைக்கு ஜெபம் பண்ணுவேன்? மாறாத உன் பிள்ளைகளுக்காக நீ எவ்வளோ நாள் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்ப? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறதான காரியங்களிலே அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிறதான தைரியம். அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். இப்போ உங்கள் பிள்ளைக்கு ரட்சிக்கப்பட வேண்டுவது அவருடைய சித்தமா? சித்தம். உங்களுடைய புருஷன் ரட்சிக்கப்படணுன்றது அவருடைய சித்தமா? சித்தம். உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படணுன்றது அவருடைய சித்தமா? சித்தம். உங்களுடைய சொந்தக்காரங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுன்றது அவருடைய சித்தமா? சித்தம். அப்போ அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, ஆண்டவர் இவ்வளோ நாள் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படுமா, பார்க்க ஜெபம் பண்ண அது இன்னும் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது, ஓவராக போயிட்டே இருக்குது, நடவடிக்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டே இருக்குது, அது எப்படி தான் போகட்டுமே, எவ்வளோ பெரிய காற்று வீசட்டுமே, கடல் இறையட்டுமே, கப்பல் கவிழ்ந்து போகட்டுமே, கவிழ்ந்து போன கப்பலை மறுபடியும் தூக்கி நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உடைந்து போன உறவுகளை சீர் செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ரட்சிக்கப்படாத உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பிடித்து கட்டி வெளியேற்றப்பட வேண்டும். அது இல்லாத வரையிலும் தேவ சித்தத்தை நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தேவ சித்தம் என்ன என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பம் முழுசுமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்குது. அந்த தேவனை தான் நான் நம்புகிறேன், அந்த தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். ஆனால் என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலையே. தேவன் எதிர்பார்க்கிறதான விசுவாசம், தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த தைரியம் நமக்குள்ள இல்லை. நம்முடைய எல்லைகளுக்குள்ள கிரியை செய்கிறது குழி நரிகளும் சிறு நரிகளும் இன்னும் நிறைய கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நமக்கு சேர வேண்டியதான எல்லா நன்மைகளையும் அது பிடிச்சிக்கிச்சு. ஒரு பலவான ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் ஒரு பலவான ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போயிட்டோம். அந்த பலவான் என்ன பண்ணுறான்? நமக்கு சேர வேண்டியதான ஆசீர்வாதங்களை நன்மைகளை திருடி அவனுடைய ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கிறான். நம்ம வெளியே உக்காந்துக்கிட்டு
பலவானே போடுவானா? போடவே மாட்டான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். நன்மை செய்யவே அவனுக்கு தெரியாது. அவங்ககிட்ட போய் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணுமா, பாடுற மாட்டை பாடி கறக்கணுமா. அப்போது நம்ம எதிராளி இருக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட போய் கொஞ்சிக்கிட்டுலாம் அவங்ககிட்ட வராது. நம்ம என்ன பண்ணணும்? வன்முறையாக ஜெபம் பண்ணணும். பொல்லாத ஆவியே, என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, என் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய சிறு நரியே, குழி நரியே, உன்னை இயேசுவின் நாமத்திலே நான் இப்பொழுது கட்டி வெளியேற்றுகிறேன். வெளியேறுகிற ஆவிகள் இந்த பக்கம் ஒரு ஓட்டம் இருக்கும் நம்ம சவுத்துக்குள்ளற, அந்த பக்கமாக மறுபடியும் உள்ளே வந்துடுது. இப்போ தான் நான் அடித்து துரத்தினேன், அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய எல்லைகளை சுற்றிலுமா பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை நம்மளை சுற்றிலுமா அதிகப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தி ஆராதிக்கணும். நம்ம பயந்துகிட்டு இருந்த காலங்கள் போதும். பயப்பட வேண்டாம், எழுந்து நிற்போம், பிசாசை எதிர்த்து நிற்போம். அப்போ தான் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு பயந்து கொண்டிருந்ததான காலம் போதும். இதுவரை நம்ம அடிமைப்பட்டிருந்ததான நாட்கள் போதும். அடிமைத்தனத்தில் இருந்ததான நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவமானங்களை சகித்தார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் சுகமாக இருக்கிறோம். சுகமானாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள பொல்லாத பலவீனங்கள் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை கெடுக்கும்படியாக சிறு நரிகளும் குழி நரிகளும் நம்முடைய சரீரங்களுக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை கெடுக்கும்படியாக நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளாக சிறு நரிகளும் குழி நரிகளும் இருக்கிறது. நம்முடைய தொழிலை கெடுக்கும்படியாக தொழிலுக்குள்ளாக சிறு நரிகளும் குழி நரிகளும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய செயல்பாட்டை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கண்காணித்து அவைகளை வெளியேற்றும்படியாக தேவனுடைய ஆவியானுடைய உதவியை நாம் நாடணும். இந்த யுத்தம் நம்மளால் செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய பரிசுத்தத்தினாலே, நம்முடைய ஜெபத்தினாலே செய்ய முடியாது. ஆவியானுடைய துணை இல்லாமல் இந்த யுத்தத்தை நம்மால் செய்ய முடியாது. அப்போ நமக்கு துணை செய்கிறதான தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு துணை செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ. அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ. அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ
அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நம்முடைய வெற்றியின் நாள் இந்த நாள் தான். ஹல்லேலூயா. இன்னொரு நாள் இல்லை, இன்னைக்கு தான் நமக்கு வெற்றி. இதுவரை நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எல்லைகளில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருந்த குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நாம் பிடித்து கட்டி அவளை வெளியேற்ற வேண்டும். இல்லைன்னா இது நம்மளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறது, உங்களுடைய புருஷனை பிடித்து வைத்திருக்கிறது, உங்களுடைய உறவுகளை பிடித்து வைத்திருக்கிறது, உங்களுடைய தெருவை பிடித்து வைத்திருக்கிறது, உங்களுடைய தேசத்தை கட்டி வைத்திருக்கிறது. இப்போ அந்த கட்டி வைத்திருக்கிறதான அந்த பொல்லாத ஆவியை பிடித்து நாம் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினாலே கட்ட வேண்டும். பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டு எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம என்னத்தை கட்டுறோம்? ஜெபத்தில் சொல்கிறோம், ஆனால் கட்டுறோமா? அந்த விசுவாசிக்கிறோமா? தொடர்ச்சியாக நாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். இல்லைன்னா நம்முடைய தோட்டத்தை கெடுக்கிற குழிநரிகளும் சிறுநரிகளும் நம்முடைய குடும்பத்தை இன்னும் சீர்படுத்த முடியாதபடிக்கு மோசமான நிலைமைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும். ஆகவே இந்த நாட்களிலே நமக்குள்ள கிரியை செய்கிற சிறு நரிகளும் குழி நரிகளும் எவை என்று ஒரு சில காரியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த வெளிப்பிரகாரமான சிறை பார்த்தாலே தெரியும், ஆனால் அது எதனால் நமக்கு சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியல. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை 466வது பக்கத்தில் இருக்குது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துட்டிங்களா? பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டை போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இப்போது இந்த எரிகோ மேலே ஒரு சாபம். இந்த சாபத்தை நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற சாபங்கள் நாம் பிறப்பதற்கு முன்பாக இருந்து கொண்டே வருது. இப்போ இந்த இடத்துல வந்து குடியிருக்கிறவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எரிகோ மேலே ஒரு சாபம் இருந்துச்சு. அந்த சாபம் என்ன பண்ணுச்சு? அந்த தண்ணியை சிறைப்பிடித்து வச்சிருச்சு, அந்த நிலத்தை அது சிறைப்பிடிச்சு வச்சிருச்சு. நிலத்தில் என்ன போட்டாலும் விளையலை. தண்ணி குடித்தா அது ஆரோக்கியம் இல்லாமல் அதை குடிக்க குடிக்க இன்னும் வியாதிகளும் கெடுதியும் தான் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வரார், எலிசா வரார். அவர்கிட்ட போய் அந்த பட்டணத்து மனுஷர் என்ன சொல்கிறாங்க? எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. என் குடும்பம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற என் புருஷனோ என் பிள்ளையோ ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தின் ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, பொய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்குள்ளாரையும் சண்டை வந்துடுது. அந்த சண்டை வந்தால் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க? தாக்கி அடித்து சாகடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. பிள்ளைங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறது, அந்த குடும்பம் வீடு ரொம்ப நல்ல வீடு தான். அந்த கிராமத்தில் நல்லவங்க யாருன்னு கேட்டால் இந்த வீட்டை தான் காமிப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பமாக இருக்குது. சந்ததியில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. வெளியிலேருந்து பார்த்தா நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
இவங்களுக்கு என்னங்க குறை? அவங்க நல்லா இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற 4 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது, வெளியில் ஒருத்தன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் நல்லா இருக்குது குடும்பம். ஆனால் இவங்க 4 பேர் சம்பாதிக்கிற இந்த வீடில் தரித்திரம் தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்குது. ஏன்? ஏதோ ஒரு காரியம் அந்த குடும்பத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. இது தலைமுறை வழியாய் வருகிறதால சாபத்தின் வல்லமைகளாக இருக்கலாம். அப்போ அதை என்ன பண்ணணும்னா அதை பிரேக் பண்ணணும், அதை ஜெபிக்கணும். இதுதான் அந்த குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிற சிறு நரிகளும் குழி நரிகளுமாக இருக்கிறது. இதை குறித்து நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை பாருங்கள். 276வது பக்கத்தில் இருக்குது. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். யோசுவாவினாலே சபிக்கப்பட்டதான அந்த ஊர் தான் இந்த எரிகோ. இந்த சாபம் நிறைவேறிச்சா அப்படின்னு பார்த்தா நிறைவேறிச்சு. பாருங்க, 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 34ஆம் வசனம் 452வது பக்கத்தில் இருக்குது. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படி அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். அப்போ பாருங்க, யோசுவா சொன்னதான சாப வார்த்தைகள் அப்படியே அந்த பட்டணத்தின் மேலே நடக்குது. இப்போ நல்ல வாசல் காலெலாம் வச்சுட்டாங்க, நல்லா கட்டிட்டாங்க, பட்டணம் நல்லா தான் இருக்குது. ஆனால் குடிக்கிற தண்ணி அந்த நிலம் பாழடைந்த நிலமாக இருக்கிறது. இவ்விதமாக தான் நம்முடைய குடும்பத்தின் மேலே நம்முடைய முற்பிதாக்களின் வழியாய் சொல்லதான செய்ததான அநேக சாபங்கள் நம்மை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. என்னதான் நம்முடைய தோட்டத்தில் நல்லா உழுது நல்ல பயிர் நல்ல நில விதையெல்லாம் செலக்ட் பண்ணி நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி நம்முடைய விளைச்சலை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதுக்காக பயிரிடும்படியாக நிறைய பணத்தை கொண்டு போய் அதில் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சிடும், மழை பெய்யாமல் இருக்கலாம், காற்று அடிக்கும், காற்று அடிக்காமல் இருக்கலாம். இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அங்கங்கே. நம்ம இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன் நிலத்தில் மாத்திரம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் குடும்பத்து மேலே மாத்திரம் ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? இந்த ஊருக்குள்ளே தேவனை அறியாதவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. என் பக்கத்து தோட்டத்தில் விக்கிரக ஆராதனை செய்கிறவர் அவர் நல்லா இருக்கிறாரு. பலி செலுத்தினாங்க, அவங்க பலியெல்லாம் கேட்கப்பட்டு அவங்க கும்பிட்டதான் அந்த தெய்வம் அவங்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்குது. நான் அதெல்லாம் விக்கிரகம் பொய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி நம்புகிற இயேசு அவரால் எதுவுமே செய்ய முடியல. இந்த யோசனை என்னைக்காவது நமக்கு வந்திருக்குதா? நம்மளை அறியாதபடிக்கு குழி நரிகளும் சிறு நரிகளும் இருந்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிலத்தில் விளைச்சலில் சந்ததியில் அவன் செய்து கொண்டிருக்கிறான். தேவனை ஆராதிக்காத சந்ததிகள் நல்லாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறதான நம்முடைய சந்ததி தான், நம்முடைய பிள்ளைகள் தான் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா அவங்க குடும்பம் நல்ல செல்வ செழிப்பாக இருக்குது. தேவனை ஆராதிக்கிறோம், தேவன் தான் உண்மை உள்ளவர், அது இதுன்னெலாம் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஆராதனைக்கு வரோம்,
எல்லாமே பண்ணுறோம். ஆனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளார ஏன் இந்த சாபத்தினுடைய வல்லமை? ஏன் இது நடக்க மாட்டேனுது? அவங்களுக்கு செய்கிறதான தேவன் ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டேன்றாரு? நம்முடைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற சாபத்தின் வல்லமை அது முறிந்து போகும்படியாக ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதான பொல்லாத தீமையின் வல்லமையை நாம் என்ன பண்ணணும்? இப்போ சிறைப்பிடிக்க வேண்டும். சிறைப்பிடித்தவர்களை சிறையாக்க வேண்டும். நம்மை அடிமைப்படுத்தினவர்களை அடிமைப்படுத்த வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிறதான நம்மை சிறையாக்கி வைத்திருக்கிறதான தீமையின் வல்லமைகளை இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிறைப்பிடித்து அவைகளை கட்ட வேண்டும், அதை வெளியேற்ற வேண்டும். தேவ சமூகத்து அக்கினியால் அவைகளை சுட்டரிக்கப்பட வேண்டும், சாம்பலாக்கி போட வேண்டும். இதற்கு வன்முறை ஜெபம் தேவைப்படுகிறது. சும்மா சாதாரணமான ஜெபம் தேவையில்லை, இரவும் பகலும். கடந்த நாட்டில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஆனால் இவங்க மாத்திரம் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டாங்க. இப்போ அவங்களுக்கு திருமணமாகி ஏறக்குறைய ஒரு மாதம் கூட ஆகலை. ஆனால் புருஷனை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போது அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க 14 வயசு இருக்கிறப்போ ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டாங்களாம். அவங்க ஹவுஸ் ஓனர் மூலமாக சபைக்கு போயிருக்காங்க. ஆனால் இவங்க அம்மா அப்பா எல்லாருமே இந்த பிள்ளையை பிடிச்சி, நீ சபைக்கெல்லாம் போகக்கூடாது, கிறிஸ்தவங்க ஏதாவது ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதை படிக்காத, அதை வச்சு உன்னை மெஸ்மரிசம் பண்ணிவிடுவாங்க, உன்னை அதை பண்ணிவிடுவாங்க, இதை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி இந்த பிள்ளையினுடைய கையில் இந்த வேதத்தையும் பிடிங்கிட்டாங்க. இந்த பிள்ளையை மறுபடியும் சபைக்கும் போக முடியல. ஆனால் இந்த பிள்ளைக்கு நிறைய கனவுகள் வரும். கனவுல பாம்பு வரும், அது வரும், இது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிள்ளைக்கு ஒரு பயம் வந்து மறுபடியும் சபையை தேடி போகும் பொழுது அந்த சபையில் இருக்கிறவங்க இவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு விடுதலை கிடச்சிருச்சு. இப்போ இந்த பெற்றோர் சொல்கிறாங்க, குடும்பத்தில் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு இல்லை, எதுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கிற? போய் ஜெபம் பண்ண கேட்டால் உனக்கு இருந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்திட்டார், திருப்பியுமா அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையை தடை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்யப்பட்டுருச்சு. திருமண நேரத்துலேயும் ஆண்டவர் சொல்கிறாரா, இது உனக்கு உகந்த மாப்பிள்ளை கிடையாதுன்னு சொல்லி. ஆனாலும் இந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலே எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, இப்போ நம்ம நடுவில் வேணான்னு சொன்னால் என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த திருமணத்துக்கு இணைந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடித்து அந்த மாமியார் வீட்டுக்கு போனால் அந்த 2 நாள் 3 நாளிலேயே அந்த குடும்பத்தில் இருக்கிறதான தீமையின் வல்லமைகள் இந்த பிள்ளையை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்கிறவர். அவர் திடீர்னு தான் வந்தார், திடீர்னு தான் கல்யாணம் நடந்தது. ஆனால் நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியதான அந்த குடும்பம் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கிறது. அப்போ நான் சொன்னேன், இது உங்கள் குடும்பத்தின் வழியாய் வருகிற சாபம், இது உடைச்சி ஜெபம் பண்ணுமா அப்படின்னு. இது எவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணணும்? நம்ம கேட்குற மாதிரி தான், எவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணுறது? குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே பெருசாகுது. எவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணணும்னா, பிரச்சனை ஒன்றை விட்டு தீர்ற வரையிலும். தீர்ந்துட்டு வெளியே போயிடுச்சு நினச்சாலும் மறுபடியும் உள்ளே வருவான். ஆனாலும் உன் வாழ்நாளெல்லாம் ஜெபம் பண்ணினா உன் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். சரி, இப்போ நான் இந்த புருஷனை விட்டுறதா? அவனோட இனிமேல் வாழ முடியாது. நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு தோடி இணைச்சிட்டா அது ஒரே திருமணம் தான், 2வது திருமணம்லாம் கிடையாது. அதனால் யார் என்ன சொல்கிறாங்களோ நான் சொல்கிறேன், அந்த புருஷனுடைய உனக்கு மறுபடியும் ஆண்டவர் வாழ்க்கையை உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாருமா, நீ அதுவரையிலும் விடாத பிடியாக நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன் நான். இப்போ இன்றைக்கி ஆன்லைனில் கூட அந்த செய்தி அந்த சகோதரி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்போது நம்ம அந்த ஜெபத்தை குறித்து ஒரு குறைவாக மதிப்பிட்டுறக்கூடாது. எந்த அளவுக்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஜெபம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் நின்றுடுச்சுன்னா ஆசீர்வாதமும் வர்றது நின்றுடும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், உங்களுடைய ஜெபம் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். 1 மணி நேரம் ஜெபம்ன்றது 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரலன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க.
தைரியமாக என்னால் சொல்ல முடியும். ஜெபம் பெருக 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 தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வரும். சரீரத்தில் சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சின்ன தலைவலி ஜெபம் பண்ணணும்னு போயிடுச்சு, ஒரு பெரிய கட்டி, கேன்சர் கட்டி வந்துடுச்சு, அதையும் மாற்ற தேவனால் முடியும். அப்போ அதுக்கு கடினமான ஜெபம் தேவைப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி கொடூரமான வியாதிகளினாலே, மருத்துவர்களினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், வியாதியினாலே தாக்கப்பட்டிருக்க குடும்பம் நீங்கள் தாக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்களுடைய ஜெபம் அதிகமாக வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தானியேலை குறித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து எதிராளிகள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறதான தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் இடைவிடாமல் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. வேலை செஞ்சு கொண்டே ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போகும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. குளிச்சுட்டு இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. குழம்பு கூட்டும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. மிக்சி போட்டு கிரைண்டர் போட்டு மாவாட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்சி தானே, கிரைண்டர் தான் ஆட்டுது. நம்ம என்ன வாயிலே ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம வாய் சும்மா தானே இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? இயேசுவே, நான் உம்மை துதிக்கிறேன். இந்த நேரத்தில் என் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரணும், என் எல்லைக்குள்ள பாதுகாப்பு வரணும், என் சரீரத்துக்குள்ள சுகம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். காரியங்களை தலைகீழாக மாற்றக்கூடியதான தேவன் அவர். எஸ்தருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, யூதருக்கு விரோதமாக அந்த தேசத்தின் ராஜாவினாலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டு குறிப்பிட்ட நாளிலே அவங்க எல்லாத்தையும் சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ராஜாவினாலே, அகாஸ்வேரு ராஜாவினாலே ஒரு உத்தரவு போடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தேசத்தில் இருந்ததான அந்த எஸ்தர் ராஜஸ்திரியும் அவருடைய தோழிமார்களும் அவரை வளர்த்ததான அவருடைய தந்தை மொர்தெக்காயும் என்ன பண்ணாங்க? இடைவிடாமல் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில், எந்த நாளில் யூதர்களெல்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லி ராஜா கையெழுத்து போட்டிருந்தாரோ அந்த கையெழுத்து மாறி யூதர்களுக்கு பதிலாக சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். இதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை. அவரால் எல்லாம் முடியும். அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினவர் அவர். அப்போது நம்ம மேலே போடப்பட்டிருக்கிற சாபத்தின் வல்லமைகளை நாம் உணர்ந்து கொண்டு அதனுடைய வேகத்தை குறைக்கும்படியாக நாம் என்ன பண்ணணும்? திறப்பின் வாயிலில் நின்று போராடி கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுடைய கணவரை திருத்தணும்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட போய் எவ்வளவோ கண்ணீர் விட்டு வேண்டியிருக்கலாம். அவர் இன்னும் இருக்க இன்னும் கொடூரமாக போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் குடிச்சிருப்பார். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே பெரிய பாட்டில் பெரிய ஃபேக்ட்ரியே வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டு இரவும் பகலும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். காரியம் கைமீறி போயிடுச்சுங்க. இனிமேல் அந்த மனுஷனை திருத்த முடியாதுங்க, இனிமேல் அந்த பிள்ளையை திருத்த முடியாதுங்க. யார் சொன்னது? எப்படிப்பட்டதான குடிகாரர்களையெல்லாம் கர்த்தர் மாற்றி சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. குடும்பத்துக்கு உதவாத பிள்ளைகளை குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக அந்த பிள்ளைகளை மாற்றி இருக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்தில் அந்த காரியத்தை செய்ய மாட்டாரா? செய்வார், நிச்சயம் செய்வார். அது நடக்கும், உறுதியாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான நல்ல முடிவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் மாத்திரம் விடக்கூடாது. காரியம் கைமீறி போகலாம். மற்றவங்களாம் சொல்லலாம், இனிமேல் உன் புருஷனை அந்த கடவுளே வந்து நின்னாலும் திருத்த முடியாதுன்னு சொல்லலாம். எந்த கடவுள்? அவங்க சொல்கிற கடவுள் இல்லை, நம்முடைய கடவுள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. நமக்கு உதவி செய்ய முடியாது. அவருடைய கரங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு குழி நரி பாருங்க. சிலர் இது பொறாமை எரிச்சலில் காரணம் இல்லாமல் நம்ம மேலே சண்டைக்கு வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சில குழி நரிகள், சிறு நரிகள் தான். நம்முடைய எல்லைகளுக்குள்ளாகவே இருப்பாங்க.
நம்முடைய உறவுக்காரங்களாக இருப்பாங்க. நம்முடைய முன்னேற்றத்தை விரும்பவே மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா போயிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப அவங்க வயிறு வாயெல்லாம் இன்னும் அதிகமாக எரிய ஆரம்பிச்சிடும். குடும்பமாக என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கூட்டம் கூட்டிக்கிட்டு நமக்கு விரோதமாக பேசுவாங்க. ஏன்னா நேற்று வேலை சைக்கிளில் போயிட்டு இருந்தான், இன்றைக்கி திடீர்னு பைக் வாங்கிட்டான், அவன் பையன் ஒரு கார் வாங்கிட்டான், இதுவரை ஓட்ட குடிசையில் இருந்தாங்க, இப்போ பெரிய பெரிய மெத்த வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி வந்த வாழ்க்கையா அது எப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க. அவங்கள பார்த்து பயப்படவே வேண்டாம். கர்த்தர் காரியங்களை தலைகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு அதிகாரத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம். இதில் 1லேருந்து 33 வசனங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் இதில் நடக்கிற சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய நாத்தானையும் அபிராமியும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே தான், சபையில் தீட்டு இருக்குது, சபையில் அந்த பாவம் இருக்குது, இந்த பாவம் இருக்குதுன்னு ஒன்றே ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஒரு முறுமுறுப்பு வரலாம். இவங்க என்ன நல்லா தான் இருக்குது, இவங்க என்ன இப்படி திடீர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி. தீட்டு இருக்குது, லஸ்ட் இருக்குது, கண்களின் இச்சை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நடக்கிறவங்க இருக்கிறாங்க, வார்த்தையை கேட்டுட்டும் ஜெபிக்காமல் இருக்கிறாங்க, ஜெபிக்கணும்னு உணர்வு இருக்கும் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சபையிலும் இருக்கிறாங்க. இவங்களின் நிமித்தமாக தான் நம்முடைய சபையில் ஒரு சோர்வு இருக்கிறது, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு எழுப்புதல் இல்லை. எழுப்புதலுக்காக தான் தேவன் இந்த சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். எழுப்புதலுக்காக தான் கர்த்தர் உங்களை அந்த பகுதியில் வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, உங்கள் வீடு, அந்த பகுதியின் எழுப்புதல் உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிறது, உங்களுடைய முழங்காலில் இருக்கிறது, உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற தீர்க்கதரிசன வார்த்தைகளில் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க கூட்டம் கூடி பேசுவாங்க. இவங்களுக்கு தெரியாதா, இந்த குடும்பத்தை குறித்து தெரியாதா, இவங்க அப்பா எப்படிப்பட்டவர், இவங்க தாத்தா எப்படிப்பட்டவர், இன்றைக்கி என்னமோ இவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க, பெரிய பரிசுத்தமாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்ண ஜெபம் எவ்வளோ நாளைக்கு போகும், எப்போ கேட்கப்படும், எப்போ மாறும்லாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய கோபம் இந்த கோராகின் மேலே வந்தது. 5ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவன் கோராகியும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தமிழத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள் கோராகின் கூட்டத்தாரே, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினியை போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்கிறாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். இப்போ மோசே ரொம்ப கோபம் வந்துடுது. சொல்கிறார், சரி நாளைக்கு 250 பேர் இவனுக்கு விரோதமாக வந்துடுறாங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும். ஏன்னா நீங்கள் தான் பெரிய பரிசுத்தவான்களா, ஜனங்களெல்லாம் இப்படி இழிவாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நாங்களும் ஒன்றுமில்லாதவங்க பாவம் செஞ்சிட்டோம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபப்படும் பொழுது மோசே சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் நாளைக்கு உங்கள் தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு கூடாரத்துக்கு வாங்க, ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ளே வாங்க, தூபம் போடுங்க. யாருடைய தூபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரு, யார் அங்கீகரிக்கிறாரு, யாரை தள்ளி விடுறாருன்னு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வரும்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தேவனுடைய மகிமை மூடுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடக்கிறதான காரியங்கள் 31ஆம் வசனம் பாருங்கள். அவன் இந்த வார்த்தைகளை 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால்
பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களுக்கு உண்டான யாவை விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். இவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்தது, அவர்களையும் அவர் வீடுகளையும் கோராகக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவளுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செஞ்சார். அவங்க இருந்த நிலம் பிளக்குது, உயிரோடு அவங்கள நிலம் விழுங்குது. அவங்கள மாத்திரம் இல்லை, அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய மிருக ஜீவ ராசிகளை, அவங்களுடைய சேர்த்து வச்சிருந்த சொத்துக்களை எல்லாத்தையும் பூமி என்ன பண்ணிடுது? விழுங்கி போட்டுறது. இப்போ நமக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறதால மனிதர்களை அல்ல, அவளுக்கு பின்புறம் இருந்து கிரியை செய்கிற பேச வைக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிலம் பிளந்து உள்ளே போகட்டும் என்று சொல்லுங்க. நமக்கு எதிராக நம்முடைய வளர்ச்சியை தடை செய்யும்படியாய் பொறாமையாய் பேசிக் கொண்டிருக்கிறதான தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நிலம் பிளந்து உயிரோடு உள்ளே போகட்டும், அழிந்து போகட்டும். மனிதர்கள் அல்ல, அவங்களுக்கு பின்புறம் இருந்து கிரியை செய்கிற வல்லமைகள், மந்திர வல்லமைகள், சூனிய வல்லமைகள் செய்கிறதான பொருத்தனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே பூமி பிளந்து உயிரோடு அவர்களை விழுங்கி போடுவதாக. ஹல்லேலூயா. நாம் இப்படி தான் சிறைப்பிடிக்க போகிறோம். நமக்கு எதிரான எதிரிகளை நாம் என்ன பண்ண போகிறோம்? சிறைப்பிடித்து பூமியில் அவங்கள கட்டி போட போகிறோம். பூமியில் பூமி பிளந்து அவங்கள உயிரோடு விழுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. மனிதர்களை அல்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதர்களை அல்ல, அவர்களுக்கு பின்புறம் இருந்து நமக்கு எதிராக நம்முடைய முன்னேற்றத்திற்கு விரோதமாய் பேச வைக்கிற பொல்லாத தீமை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிலம் பிளந்து உயிரோடு விழுங்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அடுத்ததா, நம்முடைய முன்னேற்றத்தை விரும்பாத விரோதிகள் நம்மை சிறைப்பிடிக்க விரும்புவார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை தடை செய்யும்படியாக விரும்புவார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த தீய வல்லமையினாலே பிடிக்கப்பட வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 - 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இங்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடு சமாதானம் பண்ணி அவளுக்குள் வாசமாக இருக்கிறதையும் எருசலேம் ராஜாவாகிய அதோனி சேதைக்கு கேள்விப்பட்ட போது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கலும் பெரிதுமாய் இருந்தபடியினாலே அதில் மனுஷர் எல்லாரையும் பலசாலிகளாக இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். இப்போ இவங்களுக்கு விரோதமாக கிபியோனியர் வராங்க. அவங்க பெரிய கூட்டமாக இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தை எல்லாம் சிறைப்பிடிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா யுத்தம் செய்கிறாரு. 11ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பெத்தோரோனில் இருந்து இறங்குகிற வழியில் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இப்போ எதிராளிகள் எப்படி சாகிறாங்க தெரியுங்களா? கல்மலையினாலே சாகிறாங்க. இஸ்ரவேலுடைய பட்டயத்தில் செத்தவர்களை பார்க்கலாம், கல்மலையினாலே செத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவங்க தான் நம்மளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறாங்க. இப்போ சிறைப்பிடித்தவர்களை நாம் என்ன பண்ணுறோம்? சிறையாக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போது நமக்குள்ள நம்முடைய வெளியிலிருந்து கிரியை செய்ததான சில சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பார்த்தோம். நமக்குள்ளாக இருந்து கொண்டு கிரியை செய்கிற சில குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வயிற்றை அதிகமாக நேசிப்பார்கள். எனக்குள்ளார இருக்கிற வயிறு, வெளியிலேருந்து எந்த வயிறு என்னை வந்து தாக்கலை. எனக்கு வியாதி இருக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? நான் நல்லா சாப்பிட்டு ஒரு எக்ஸசைஸும் செய்யாமல் நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா எனக்குள்ள வியாதி வந்துடும். இப்போ வியாதி வந்து என்னை பிடிச்சிக்கும். வியாதி பிடிச்ச பின்னாடி இயேசுவின் நாமத்தில் போகணும், அது போகாது. ஏன்னா நான் செஞ்சதான தவறு. அளவுக்கு அதிகமாக நான் சாப்பிட்ருக்கிறேன், செய்ய வேண்டிய எக்ஸசைஸை செய்யலை, வீணாக பொழுதுபோக்கி இருக்கிறேன். இதனால் இப்போ நான் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறேன்.
வயிறு தான் அவங்களுக்கு தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வசனம் சொல்லுது. இந்த வயிறை நேசித்ததான ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். எதனால் இழந்து போனான்? அவனுடைய சகோதரன் யாக்கோபு காய்ச்சினதான அந்த பயிற்றங்கூலின் மேல் ஆசை வைத்து தனக்கு சேர்ந்ததான தனக்கென்று பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்டதான சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போயிட்டு அந்த கூலை அவன் விலைக்கு வாங்கிக்கிறான். அப்போ அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனதற்கு காரணம் யார்? அவனுடைய வயிறு தான், அவனுடைய பெருந்தீனி தான். ஆகவே நாம் நம்முடைய வயிறை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இனி என் வயிறு கேட்குற மாதிரி நான் என்ன பண்ண போகிறதில்ல, சாப்பிட போகிறதில்ல. நான் சரியாக என்ன பண்ண போகிறேன்? எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். தேவ பிள்ளைகள், நமக்கு மீதி எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. காலையில் கொஞ்சம் நேரம் எழுந்து வாக்கிங் போகலான்னா நமக்கு முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாக்கிங் போகணுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் ஆச்சுக்கும் அப்படியே போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு போகும்பொழுது அப்படியே நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டே போங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே, என்னை விட்டு வெளியேற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டே போவோம். தேவ சமூகத்தில் இந்த குளிநரிகளையும் சிறுநரிகளையும் பிடிப்போம். அதனுடைய கரங்களிலே சிக்கி கொண்டிருக்கிற நம்முடைய சரீரத்தை தேவன் நமக்கு விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். அடுத்த ஒரு குளிநரி பார்த்தீங்கன்னா சரீர இச்சை. இதுதான் இப்போ பிரவீன் பார்த்தது போல இச்சை, சரீர இச்சை. இந்த இச்சையினாலே பாதிக்கப்பட்டதான ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்கள். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். இவன் பாருங்க, இவனுக்குள்ளே இருக்கிறதான இச்சையின் ஆவி இவனுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டி அவளிடத்தில் போய் இவன் தவறு செய்யும்படியாக இவனுக்குள்ளதான இச்சை இவனை தூண்டினது. அதனால் இவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகி இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன், நீ மேன்மையிலும் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டிப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே அப்படின்னு சொல்லி ரூபனை குறித்து ஒரு சாப வார்த்தையை தன்னுடைய பெற்ற தகப்பனாலேயே அந்த ரூபன் பெற்றுக்கொண்டுகிறான். காரணம் தெரியுங்களா? அவனுக்குள்ளே இருந்ததான அந்த இச்சை, அதுதான் அவன் மேலே சாபத்தை கொண்டு வருது. அடுத்தது சிம்சோன், அவன் மேலே இருந்த அபிஷேகத்தை இழந்து போனதற்கு காரணம் அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட இச்சை. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இச்சையாகிய இந்த குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நாம் பிடித்து செயல்படாதபடிக்கு அவைகளை கட்டி அவருடைய இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு வெளியேற்றும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கணும். அடுத்தது கோபம், அடுத்தது சோம்பேறித்தனம். இதெல்லாமே ஒரு குழி நரிகளும் சிறு நரிகளுமாக இருக்கிறது. இந்த கோபத்தினாலே மோசே தன்னுடைய கானானுக்குள் பிரவேசிக்கிறதான அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போயிட்டார். எல்லா ஜனங்களையும் வழி நடத்திக்கிட்டு போனார். ஆனால் அந்த மோசே கானானுக்குள்ளே போக முடியல. ஒரு இடத்துல கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ அந்த கற்பாறையின் மேலோட பேசுன்றாரு. இவன் என்ன பண்ணுறான்? கற்பாறையை அடிக்கிறான்.
பேசினாலும் தண்ணீர் வந்திருக்கும், அடித்தாலும் தண்ணீர் வந்திருக்கும். ஆனால் அதனால் என்னாச்சு? மோசேயின் மேலே கர்த்தருடைய கோபம் மூண்டது. கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அவனுடைய வாழ்க்கையில் அவன் அதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தி கொண்டு வந்தான். அந்த எல்லையில் பார்க்குறான், கானானை தூரத்துலேருந்து பார்க்குறான், கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் பார்க்கலாம், ஆனால் அதுக்குள்ளே போய் நுழைய முடியல. வீட்டை கட்டலாம், அதுக்குள்ளே குடியிருக்க முடியல. தோட்டத்தை நாட்டலாம், ஆனால் அதனுடைய பலனை நம்மளால் அடைக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குழி நரிகளும் சிறு நரிகளும் தான். அவைகள் எல்லாம் இப்போ நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம பிடித்து கட்டி நம்ம இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ரபாபாரா ராத்திரே நசியாந்தரேனியா. கர்த்தாவே, நீங்கள் எழுந்தருளுவீராக. எங்களை சிறைப்பிடிக்கும்படி செயல்படுகிறவர்களை நீர் சிறைப்பிடிப்பீராக. நம்மளை சிறைப்பிடிக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டு திரியிறான். அவனை இயேசுவின் நாமத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிறைப்பிடிக்க போகிறோம். என் குடும்பத்தின் மேலே கிரியை செய்கிற சாபத்தின் ஆவியே, எனக்குள்ளாக கிரியை செய்கிற இச்சையின் ஆவியே, எனக்கு எதிராக பேசுகிறதான மனிதர்களுக்கு மூலமாக என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை உங்களை இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பிடிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாய் என்னை சிறைப்பிடிக்க முயற்சி செய்கிறவர்கள் செயல்படாமல் போவார்களாக. என்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாக என்னை சிறைப்பிடிக்க முயற்சி செய்கிறவர்கள் செயல்படாமல் போவார்களாக. தேவனே, என்னுடைய எதிராளிகளின் முன்னேற்றத்தை நீர் தடை செய்வீராக. எதிராளிகளின் முன்னேற்றத்தை கர்த்தர் தடை செய்யணும். ஹல்லேலூயா. ரபாபாரா ரதிரீனியா சியாந்துரேனியா. என் குடும்பத்தின் மூலமாய் என்னை சிறைப்படுத்த நினைக்கிற அனைத்து நபர்களும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பிடிக்கப்படுவார்களாக. என் குடும்பத்தின் மூலமாகவே என் முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாய், என் குடும்பத்தை சிறைப்படுத்தும்படியா, என் குடும்பத்தை கெடுக்கும்படியாய் நினைக்கிறவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவார்களாக. தேவனே, உம்மோடு எனக்கு இருக்கிற தொடர்பை முறித்து என்னை சிறைப்பிடிக்க நினைக்கிறவர்களின் மேல் தேவ சமூகத்தை அக்கினி எரித்து போடுவதாக. தேவனுக்கு நமக்கு இடையில் இருக்கிற தொடர்பை நம்மளை விட்டு விலக செய்யும்படியாக நம்முடைய எதிராளி நமக்கு எதிராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய வயிறு பகுதியில் ஆண்டவரே நாங்கள் சிறைப்பட்டும்படியாக வயிறு பகுதிகளின் நிமித்தமாக எங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறதான எல்லா பெருந்தீனி ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சோம்பேறித்தனம், கோபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறுவதாக. பிதாவாகிய தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலையை தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த ரட்சிப்பை, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை இதுவரையிலும் குடும்பத்தில் சிறைப்பிடித்திருந்ததான அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் சிறைப்பிடித்து அவர்களை அடைக்கும்படியாக, அவருடைய எல்லைகளுக்குள்ளாக இனி இவங்க வரக்கூடாது ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இவங்க வரக்கூடாது, எங்களுடைய தொழிலுக்குள்ளே இவங்க வரக்கூடாது ஆண்டவரே. இவ்விதமாக கிரியை செய்கிற தீமையின் கால்களும் கரங்களும் எரிந்து சாம்பலாய் போவதாக. அன்று இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் நன்றி. அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடித்து கட்டுகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே அவளை தொடர்ந்து நடத்துவீராக, அவளுடைய ஆளுகை செய்வீராக. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இதற்காக நீர் ஆண்டவரே சிலுவையில் பட்டதான பாடுகளையும் மரணங்களையும் நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். அதற்கு ஞாபகமாக, அதில் நினைவாக ஆண்டவரே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் புசித்து பானம் பண்ண போகிறோம். தேவன் தாமே இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. நீர் கல்வாரியிலே சம்பாதித்ததான அந்த அத்தனை நன்மைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் பெருகும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய அந்த திருவந்த ஆராதனைக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற